இப்போ இவங்க நம்ம தேர்வுக்கு ஒரு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், லேட் ஆகுது, ஒரு நிமிஷம் லேட் ஆகுதுன்னா கூட உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. அதை இவ்வளோ சாதாரணமாக ஒத்தி வைக்கிறோம், அடுத்து எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்வர் அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்றப்போ, இப்போ இது வந்து அந்த மாணவர்களோட பாதிப்பாக மட்டும் பார்க்க முடியாது. அந்த மாணவர்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ பல லட்சம் பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றப்போ, அதுலேயுமே ஒரு பெரிய அக்கறை காட்டாமல் இருக்கிறது அப்படின்றது எதோட வெளிப்பாடு? இப்போது நீங்கள் சொன்ன கேள்வி ரொம்ப பயங்கரமான புரிதலான கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நீட் எக்ஸாமில் ஒரே ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான்னு வச்சுங்களேன். அதுக்கு எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறாங்க இந்த கட்சிங்க. ஆனால் ஏன் இந்த மாணவர் டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே தற்கொலை செஞ்சுருக்காங்க. 10 பேருக்கு மேலே தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதான் எதுக்காக தற்கொலை சொன்னாக்கா, கேள்வி வந்து இது மாதிரி தவறான கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. அவங்க ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேட்ட கேள்விகள் தப்பாக இருக்குது. கடந்த குரூப் 4 அந்த சொன்னீங்க, குரூப் 4 27 தப்பு. இது மாதிரி மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இவங்களை நம்பின குடும்பங்கள் எவ்வளோ என்ன நிலைமையில் போயிட்டுருக்கும். ஒரு ஏழை விவசாயி நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சந்தித்தோம். ஏழை விவசாயி தற்கொலை பண்ண பையன் அவங்க வீட்டில் போய் சந்தித்து பேசும்போது, ஏழை விவசாயி குடிசை வீட்டில் இருக்காப்புல, அவங்க பையனை வந்து படிக்க வச்சுருக்காப்புல. அந்த பையன் மன உளைச்சலில் பாஸ் பண்ணிவிடுவான், என் பையன் என்னை காப்பாற்றுவான்றது ஒரு அந்த மனையில் இருந்தார். தற்கொலை பண்ணி சேர்த்துட்டான். இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து அந்த 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 விஷயத்தில் மீளாமல் இருக்காங்க. எவ்வளோ பெரிய மன உளைச்சல்னு அவங்க போனால் தான் தெரியும்.